புறஜாதி. இந்த புறஜாதிகளை கர்த்தர் ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கிறார். எப்படி ஒட்ட வைக்கிறாரு? சில கிளைகள் கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால அதை பிடுங்கி போட்டார். அதை பிடுங்கின இடத்துல எதை ஒட்டுறாரு? காட்டு ஒலிவ மரத்தை ஒட்டுறாரு. இப்ப காட்டு ஒலிவ மரம் யாரு? ஏமாதான். காட்டு ஒலிவ மரம் இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டுறதுனால வேறு இப்ப எங்க இருந்து வருது? நல்ல ஒலிவ மரத்துல இருந்து வந்து இந்த சாறுகள்லாம் எங்க போகுது? காட்டு ஒலிவ மரத்துக்குள்ள போனதுனால இந்த காட்டு ஒலிவ மரம் நல்ல மரமா மாறிட்டு நம்மளை அப்படிதான் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம ஜென்ம சுபாவம், நம்ம பழைய சுபாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த பைபிள் எடுத்து படிச்சது நிமித்தம் நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி, ஜீவ தண்ணீரை ஊற்றி கர்த்தர் நம்மளை பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம்.